அனைவருக்கும் வணக்கம். கணிதம் கசப்பல்ல கற்கண்டு. இந்த சம் பாருங்க. ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குப் பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால், அந்த மாதத்தின் 17ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்? அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு மாதத்துல 8வது தேதி என்னைக்கு வருதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை கழிச்சு 3 நாள் பிறகு வருதாம். அப்படி வந்தா, அந்த மாதத்துல 17ஆம் தேதி என்ன கிழமையா இருக்கும்? அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இப்ப 8ஆம் தேதி எப்போ வருதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாமா? 8ஆம் தேதி என்னன்னு சொல்லியிருக்காங்க? 8ஆம் தேதி என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் 3 நாள் பிறகு. 1, 2, 3 அதுக்கப்புறம் இங்க வரும்ல அந்த கிழமை. என்ன ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். வியாழக்கிழமை தான் என்னது 8ஆம் தேதி. நமக்கு வியாழக்கிழமை தான் 8ஆம் தேதின்னு தெரிஞ்சுச்சு. இப்போ 8ஆம் தேதி வியாழக்கிழமைன்னா, அடுத்த வியாழக்கிழமை எப்போ வரும்? 7 நாள் கழிச்சு வரும். அப்ப இந்த 8 கூட ஒரு 7 ஆட் பண்ணோமா நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். அப்போ 15ஆம் தேதியுமே நமக்கு என்ன கிழமையா இருக்கும்? வியாழக்கிழமையா இருக்கும். இப்போ 15ஆம் தேதி வியாழன்னா, 16 என்ன கிழமையா இருக்கும்? வெள்ளி. 17ஆம் தேதி நமக்கு சனிக்கிழமையா இருக்கும். அப்போ இவங்க கேட்டிருக்காங்களா கொஸ்டினு? என்ன கேட்டிருக்காங்க? ஒரு மந்த்ல 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாள் கழித்து வந்தால், அந்த மாதத்தின் 17ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 17ஆம் தேதி என்ன கிழமையா இருக்கும்? நமக்கு சனிக்கிழமையா இருக்கும். சனிக்கிழமை தான் நமக்கான ஆன்சர்.